இந்த காலியாக கிடக்கிற இடம் யாருக்கு தெரியுமா? எப்போமா திறந்து வய மூடாமல் லொடன்னு பேசிகிட்டு இருப்பேன். இப்போ எதுக்கு அமைதியாக இருக்க? எதுக்கு நீங்கள் அங்கே தனியாக பேசிகிட்டு இருக்கிய? நீ என்ன அங்கேயா இருக்க? நான் இங்கே இருக்கேன். நீக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஆமாம், நீக்கே தான் செய்த. எதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க? எங்கே வா. நெபருங்கத்த, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதனால் என்னாலலாம் அங்கெல்லாம் வர முடியாது. வர முடியாதா? நீ எப்படி அங்கேருந்து இங்கே வர வைக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அங்கே நின்று என்னதான் ஐடியா போட்டாலும் நான் அங்கே வரமாட்டேன். நான் உன்னை வர வைக்கணும் ஐடியாலாம் போட்டுட்ருக்கல. இன்னும் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கியே? முந்தா நாள் நம்ம ஊரில் யார் இறந்து போனானே நீ கேட்டாலா? அதை பற்றி எதுக்கத்த இப்போ பேசிகிட்டு இருக்கிய? வேற ஒன்றும் இல்லை. நீ நிற்கல, அந்த தெருவில் தான் யாரை இறந்து போனதோ சொன்னாவே. நீ அங்கேயே நினைக்க, நான் வீட்டுக்கு போகிறேன். இப்படி கூடையே கூட்டிகிட்டு வந்துட்டு இடக்காட்டில் விட்டுட்டு போகிறது பெரிய மனசுக்கெல்லாம் அழகில்லை. நான் ஒன்றும் பெரிய மனுஷன்னு உன்ட்ட சொல்லலையே. என்னது இதெல்லாம் பார்க்க உனக்கு காடு மாதிரியே தெரியுது? இங்கே அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே வீடெல்லாம் இருக்குது. நீங்கள் கூட கூட்டிகிட்டு வந்துட்டு விட்டுட்டு போனால் நான் இப்படி தான் சொல்லுவேன். நீ என்னத்துக்காக இப்படி சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாய் தவறி தான் இப்படி சொன்னேன். நீ வாய் தவறி சொல்லலை, பயத்தில் தான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் எதுக்கு பயப்படணும்? சரி இங்கேயே பேசிகிட்டு இருக்காம வீட்டுக்கு போவோம். நான் ஒன்றும் வீட்டுக்கு வரல. சரி அப்போ போயிட்டு வா. நீங்கள் என்ன எங்கே போக சொல்லியே? நீ இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகிற? நான் ஒன்றும் அங்கே போகல. நம்ம வீட்டுக்கு வானாலும் வர மாட்டேங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு போவியானா அங்கேயும் போக மாட்டேங்க. அப்போ என்ன 2 வீட்டுக்கும் போகாமல் இதிலேயே நிற்க போகிற? ஆமாம், இதிலேயே தான் நிற்க போகிறேன். சரி, நீ இதிலே நின்று. என்னாலலாம் இந்த வெயிலில் நின்று காய முடியாது. நான் கொஞ்சம் அந்த இடம்ல போய் நிற்கேன். மது, இந்த இடம் யாருக்க தெரியுமா? யாருக்குள்ளதாக இருந்தால் எனக்கு என்ன? நீ கேட்டாலும் கேட்கட்டாலும் யாருக்குள்ள இடம்னு நான் சொல்லுவேன். எங்கள் சொந்தக்காரர் தான் இந்த இடத்த எடுத்துருக்காவ. எப்படி சொந்தன்னு நீ கேட்கவே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? யார் இடம் தெரிஞ்சோடனே என் கால் வெளியெல்லாம் போவே போகுது. என்ன மது, கால் ரொம்ப வலிக்கே செய்யுது? வலிக்குன்னு சொன்னோடனே நீ என்ன தூக்கி கொண்டு உடைய போறிய? நான் தான் உன்ட்ட சொன்னீங்களா வண்டியில் போனேன். நீ வண்டியில் போயிருக்கலாம்ல. உங்களை ஒத்தையில் விட்டுட்டு நான் எப்படி வண்டியில் போக முடியும்? நான் ஒத்தையில் வந்தோடனே நீ என்ன பூதமாக கொண்டு போவோம்? தோட்டத்தில் இருந்து ஊர் எல்லை வரைக்கும் வண்டியில் தானே வந்தியே. வேறு எதுக்கு அதில் ஏறி கூட சொன்னியே? எல்லாம் ஒரு காரணமாக தான். என்ன காரணம்னு சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லடி பட்டாலும் படலாம் மது, ஆனால் கண்ணடியெல்லாம் படவே கூடாது. என்னத்த, நீங்கள் வண்டியில் போனால் யாரும் உங்களை பார்த்து கண்ணடி போகலோ? நான் கண்ணடிக்கிறத பற்றிலாம் பேசலை. பின்ன என்னத்தை பற்றி பேசுகிய? இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஒத்துமையாக இருக்கோம். ஊரு கண்ணு பட்டுச்சின்னு வச்சுக்க, மறுபடியும் நம்ம 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவோம். ஓ, நீங்கள் கண்டிஷ்டியை பற்றி சொல்லிட்டீங்களோ? ஆமாம், அதை பற்றி தான் சொல்லுறேன். அச்சோ, இந்த விளங்காதவெல்லாம் வாரா? யார் வாரா? நீ கல்யாணமாகி வந்த புதுசில் மாமியார் மருமகளும் ஒத்துமையாக இருக்குன்னு ஒருத்தி சொல்லி கண்ணு போட்டோன்னு சொன்னீங்களா? அவள் தான் வாரா. வா மது, பேருவோம். எதுக்கு தேவையிலெல்லாம் கண்டு பயப்படுத்தியே? பயம்லாம் ஒன்றும் இல்லை மது, எல்லாம் தற்காப்பு தான். என்ன காப்பா தெரியல. என்னை பொறுத்த மட்டும் இது பயந்த கொள்ளி தானான்னு தான் சொல்லுவேன். அங்கே போகிறது அன்னைக்கிளி மாதிரி தானே தெரியுது? ஆமாம், அவள் தான் போகிறா. அன்னைக்கிளி நில்லு. உங்களை அவைய கூப்பிடுதாவ. இதான் நான் வாங்கிட்டு அப்போதே சொன்னேன் போகணும். அவளை இங்கே வந்து ஒன்றும் பேச மாட்டாளுவேன். நம்மளை கூப்பிட்டு வச்சு தான் பேச சொல்லுவேன். என்னது இது, மாமியாரும் மருமகளும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கியே, இங்கே வந்து பேசுனா என்னையா? சும்மா பேசுகிறதையும் சிரிச்சு பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரியத்த, வீட்டில் போய் சுற்றி போட்டுருவோம். சாதாவெல்லாம் சுற்றி போட முடியாது. அவளை பூசணிக்காய் மண்டை மாதிரி பெரிய பூசணிக்காய் பார்த்து தான் வாங்கி சுற்றி போட்டு உடைக்கணும். சரியத்த, செஞ்சுருவோம். இப்போ பெய் என்னன்னு கேட்போம். என்ன செய்ய, பெய் தானே ஆகணும்.